இதனால் அல்லாதவர்கள் சமூகத்தில் நாம் விசேஷமாக தியானிப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய மத்தியில் விசேஷமாக கிரியை செய்யும்படியாக தேவனாய் கர்த்தருடைய வார்த்தை தந்திருக்கிற அந்த வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதலை செய்வார், பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசியில நம்முடைய இந்த வருடத்தை நாம் முடிக்க போகிறோம். கடைசி நாட்களில இன்றைக்கு வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி 11 மாதங்களை கழிந்தோம். 11 மாதங்களை வாழ்க்கையில அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இப்போ அதன் பாழான ஸ்தலங்கள் கடந்த 11 மாதங்கள் இருந்த எல்லாவற்றையும் மாற்றி அதை எப்படி மாற்ற போறாங்கன்னா, ஏதேனை போல தோட்டத்தை போல மாற்ற போறது. ஏதேன் தோட்டம் சொன்னால் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் இங்கே பார்த்து போகிறோம். ஏதேன் தோட்டத்தை குறித்து இங்கே வேதம் சொல்கிறது. மிக அருமையான வார்த்தை. 1ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி நிரப்பி சீர்படுத்தி ஜந்துக்களையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி. கவனிக்க, இப்போ இங்க நான் பார்க்கும்போது இங்க வேதம் சொல்கிறது மிக அருமையான வார்த்தை. தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற போகிறார் அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த தோட்டத்தை ஆளுவதற்கு மனுஷன் தேவை. தோட்டம் உண்டாக்கிட்டாம அதை ஆளுவதற்கு மனுஷன் தேவை. மனுஷன் இருந்தால்தான் அந்த தோட்டம் என்னவா இருந்தா அலங்கரிக்கப்படும், அந்த தோட்டம் பண்படுத்தப்படும், அந்த தோட்டம் உருவாக்கப்படும். அப்போ தேவனாகி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் சொன்னா, மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கி அதை உருவாக்கி கொண்டு வந்து அந்த மனுஷனுடைய வேதம் சொல்லு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உருவாக்கி ஊதினார், ஜீவ ஆத்மாவானார். தேவனாகிய கர்த்தர் பாருங்க, இப்போ மனுஷன் அந்த இடத்துக்கு தேவைன்றதை அறிந்து தோட்டத்தை உருவாக்கின மாத்திரம் வந்தாது. அந்த தோட்டத்துக்குள்ள மனுஷன் இருக்க வேண்டும், அல்லது அது ஆளுவதற்குரிய அதை பண்படுத்துவதற்குரிய ஆள் இருந்தாலும் அந்த தோட்டம் என்ன வரும்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த தோட்டம் என்ன வரும், பொருள் பதார்த்தம் ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அது பாத்தீங்கன்னா சீர்கட்ட தோட்டமா இருக்கும். அந்த சீர்கட்டு இருக்கும். அந்த தோட்டத்தை பயன்படுத்தவும், அந்த தோட்டத்தை சரிப்படுத்தவும், அந்த தோட்டத்துள்ள அனுபவிக்கவும் ஒரு மனுஷனை உருவாக்கி தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே கொண்டாந்து அந்த ஏதேன் என்கிற தோட்டத்திலே மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், அதிலே வைத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அழகும்
பூமியிலிருந்து படைக்கப்பட்டனர். ஆமென். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அப்போ ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்கினார். அதை ஆண்டவருடைய மனிதனை கொண்டு வந்தார். அதுல ஜீவ விருட்சங்கள் நிறைய பழத்தெல்லாம் உருவாக்கி நிறைய பழம் கொடுக்கிற நல்ல அழகான கனி கொடுக்கிற மரத்தெல்லாம் வச்சுட்டு அதுல சொல்லிட்டார் நன்மை தீமை சொல்லிட்டார். இப்போ தேவனாகி கர்த்தர் நம்மிடத்துல இந்த வேதத்தை கொடுத்துட்டார். ஆனா இதுல சொல்லி அதுல எல்லாமே இருக்குது. நன்மை தீமை அறியதாக எல்லாமே இதுல இருக்குது. நீ எதை எடுத்துக்கிறீங்க இப்போ அந்த அதே மாதிரி அங்க ஆதாமையும் அவர்களை என்ன செய்தார்? நன்மை தீமை அறிய எல்லாத்தையும் வச்சுட்டு இங்க நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சுட்டாரு. அப்போ நாம இந்த புதிய வருஷத்துக்கு போறது 12ஆம் வார்த்தை வந்திருக்கிற நாம நன்மை தீமை அறியத்தக்க ஒரு வருஷத்தின் தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்கு போவதற்கும் இந்த ஆண்டை முடிப்பதற்குரிய ஒரு கேள்விக்குரிய கதை வச்சிருக்கிறார். இதுல சொல்றாரு நன்மை தீமை என்கிற தோட்டத்தை வச்சுட்டு அங்க நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு கனியை வச்சிருக்கிறார். இதை நாம் என்ன செய்ய போறோம்? இப்போ நாம ருசிக்க போறோமா அல்லது நாம அதை என்ன பண்ண விரும்ப போறோமா என்பதை அவர்கள் ருசித்தார்கள், அங்கே வெளியேற்றப்பட்டார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம்னா ஞானத்தை தேவன் தந்திருக்கிறார். இப்போ நாம் ஞானம் உள்ளவர்களாய் மாறிவிட்டோம் அல்லது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ஆண்டை முடிப்பதற்கும் வருகிற ஆண்டை நாம் காணுவதற்குரிய காரியத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அப்ப இவர்களிடத்துல கொடுக்கும் போது அங்க சொல்லுகிறார், அதுல வந்து பாருங்க, தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதியை ஓடி இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஏரியில கவனிங்க, கர்த்தர் பாத்தீங்கன்னா தேவனுடைய தோட்டம்னு பார்த்தோம். அந்த வசனத்தை மறுபடி வாங்க, அந்த 51:3 திருப்பி வாங்க. அது உள்ள எல்லாமே நிறைய பழத்தெல்லாம் வச்சுட்டு அந்த நன்மை வச்சிருக்கிறார். அதுதான் ஏதேனை போல அவாந்தர வெளி. அது பாத்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமா மோசமா இருந்த இடத்த கர்த்தரின் தோட்டத்தை போல மாத்தினாரு, அழகா மாத்தினாரு. அது ஒண்ணுமில்லாம ஒருவேளை அது சீர்கட்டு இருந்தது. அந்த சீர்கட்டு இருந்ததை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஏதேனை போல மாத்திட்டாரு. அப்புறம் போல மாற்றும் போது அங்க துதியின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் அங்க என்ன பண்ணப்படும்? அங்க காணப்படும். இதெல்லாம் காணப்படணும்னு சொன்னா இங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய போறோம்? இந்த புதிய ஆண்டுக்கு போவதற்கும் இந்த பழைய ஆண்டு நாம் கழிப்பதற்குரிய காரியத்தை நாம் இன்றைக்கு இந்த நாளில ஒரு தீர்மானம் பண்ணோம். அங்கே ஆதாமை ஏவாளை தேவன் தோட்டத்தில் வைத்தார். நன்மை தீமை அறியத்தக்கதான கனிகளை வைத்தார். அவர் கீழ்ப்படியாமையினால் அவர் வெளியேற்றப்பட்டார்கள். இப்போது நாம் கீழ்ப்படியுள்ளாய் மாறி இருக்கிறோம். நல்லா கவனிங்க, கீழ்ப்படியுள்ளாய் நம்மிடத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். இதுதான் ஏதேன் என்கிற தோட்டம். இந்த தோட்டத்துல நன்மை தீமை இருக்கிறது. இது நன்மை எடுத்துக் கொள்ள போகிறோமா அல்லது தீமை எடுத்துக் கொள்ள போகிறோமா என்கிறதை இன்றைக்கு இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே நாம் தீர்மானிக்க போகிறோம். அப்படி தீர்மானிப்போம்னா நம்முடைய வாழ்க்கையில என்னவா இருக்கும் என்று சொல்லி பார்க்க அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுலயே பாத்தீங்கன்னா 4வது வசனத்தை வாசிங்க. என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் வார்த்தையை கவனிங்கள். தேவன் எதிர்த்து வெளிப்படும். இதுதான் முக்கியமான காரியம். வேதம் என்னிலிருந்து என்ன பண்ணும்? வெளிப்படும். ஆதியில என்ன பண்ணாரு? தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். அந்த வானத்தின் மேல் பூமி சிருஷ்டித்த தேவன் தேவ ஆவியானவர் தலத்தின் மேலே அசைவாடினார். அதே தேவனாய் கர்த்தர் வார்த்தையாக வந்திருக்கிறார். வார்த்தையாக வந்து மாம்சமாய் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அப்போ இந்த தேவனாய் கர்த்தர் என் ஜனங்களே அவர் சொல்றாரு, உன்னை நான் ஏதேன் தோட்டத்தை போல மாத்திருக்கிறேன்.
ஏதேன் தோட்டத்தை போல அங்க ஆதாமுக்கு சொன்னா நன்மை தீங்கு அறியத்தக்க கனி உனக்கு முன்னாடி வச்சிருக்கிற, நீ எதை எடுத்துக் கொள்ளுறியோ அது உன்னுடைய சாய்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. இப்ப சொல்றாரு, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். இதாக இப்போ அங்க சொன்ன ஆதாமுக்கு ஏவாளுக்கு சொன்ன அதே வார்த்தை இப்ப நமக்கு வருகிறது. என் ஜனமே எனக்கு செவி கொடுங்கள். அப்புறம் என் ஜாதியாரே எனக்கு என்ன பண்ணி என்னுடைய வார்த்தை கவனிங்க. இதான் முக்கியமான காரியம், வார்த்தை. இன்றைக்கு இந்த வார்த்தை தான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இல்லை என்று சொன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. வார்த்தை நமக்குள்ள இருக்குமானா அந்த வார்த்தை என்ன செய்ய தெரியுமா? நம்மை நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கிறதும் புசிக்காததும் சொல்லும். அல்லேலூயா. வார்த்தை இருந்தாங்க, அதுதான் சொல்றது. அங்க அவங்கள்ட்ட வார்த்தை கொடுக்கல. நல்லா கவனிங்க, ஆதாம் ஏவாளுக்கு வார்த்தை கொடுக்கல, வாய்க்கால் சொன்னாரு நன்மை தீமை அறியத்தக்க கனி சொன்னாரு. இப்ப நம்மளுடைய வார்த்தை கொடுத்துருக்காரு. இதான் சொல்றாரு, உன்னுடைய வார்த்தை கொடுத்துருக்கிற நீ என் ஜனம். ஆனா நீ எதை அனுபவிக்க பாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கிறது. இதுல நன்மை தீமை இருக்கு. அதே சமயத்துல வார்த்தை சொல்றது, உனக்குள்ள சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன். அப்ப நீ பேசுற வார்த்தை உனக்கு சாபமும் ஆசீர்வாதம் வரும். என்னத்தை எடுத்துக்க போற? வார்த்தையில நன்மை தீமை அறிகிறது. அந்த தோட்டத்துல நன்மை தீமை அறிந்த கனி வச்சிருந்தாரு. அந்த கனியில இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். இங்க நம்மளுக்கு தேவன் கையில கொடுத்துட்டாரு. இப்போ அங்க தோட்டத்துல வைத்தார், இப்ப நம்ம கையில கொடுத்துட்டாரு. இப்ப கையில் வச்சிருக்கிற நாம என் ஜனமாகிய என் ஜனமே நீங்க என்ன செய்ய போறீங்க? செவி கொடுக்கிறீங்களா? கீழ்படுகிறீங்களா? அல்ல மகிழ்ச்சியா இருக்க விரும்புறீங்களா? இதெல்லாம் செய்யணும்னா இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தாதான் 2026க்குள்ள மகிழ்ச்சியா போக முடியும், செழிப்பா போக முடியும், ஆசீர்வாதமா போக முடியும். இல்லைன்னா எப்போதும் ரொம்ப அப்படியே சோகமா தான் போவோம். அப்ப நாம மகிழ்ச்சியாய் போவதற்கு இந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தாதான் ஜனங்கள் என் வார்த்தை கவனித்தா நலமா இருக்கும். அல்லேலூயா. என் வார்த்தை கேட்டா நலமா இருக்கும். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாய் போகிறார்கள். என் ஜனங்கள் அறியாமையினால் கர்த்தருடைய வார்த்தையை அறியாததனால் சங்காரமாய் நீங்கள் நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடப்போமானால் மகிழ்ச்சியும் என்ன நடக்குவாங்க? அது சில சந்தோஷம், மகிழ்ச்சி, புதிய கீழ சத்தம் அங்க உண்டாயிருக்கும். இது இருக்குங்க. இந்த வார்த்தை உனக்குள்ள இருந்துச்சு, நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னு சந்தோஷம் தானே வரும். வார்த்தை இருந்தா சந்தோஷம் வரும். வார்த்தை இருந்தா மகிழ்ச்சி வரும். பணத்தினால மகிழ்ச்சி வராது, பதவியால மகிழ்ச்சி வராது. நீங்க பதவியால அடிச்சு கிடக்குறான், பணத்தால செத்து போறான், வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது. ஆனா பணமும் பதவியும் வாழ்க்கை முன்னேற்றது மகிழ்ச்சி தராது. வார்த்தை சொல்கிறது, உலகத்தை உண்டாக்கின தெய்வத்துடைய வார்த்தை சொல்கிறது, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இந்த வார்த்தை உனக்குள்ள நமக்குள்ள இருக்குமானா இந்த வார்த்தை சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தங்கள் கேட்கும். அல்லேலூயா. இந்த மாதம் மாத்திரமல்ல, வருகிற ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ஆண்டுகளும் வாழ்க்கையில மகிழ்ச்சியாய் காணப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணும். இந்த நாளில கர்த்தருடைய சமூகத்துல கடந்திருக்கிற கல்யாண சகோதரனே சகோதரியே, நாம் ஒரு தீர்மானம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களாய் அல்ல, அந்த வார்த்தைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒன்று நாம் அபியாசப்படுத்துகிறோமா? அங்க ஆதாமும் ஏவாளும் ஏதேன் என்கிற தோட்டத்தை தேவனுடைய தோட்டத்தில் வைத்தார். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமை போனபடினால் அவர் வெளியேற்றப்பட்டார். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்கதான வார்த்தை நம்மிடத்தில் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீமாக்க திரள நீமா திரள எல்லாரும் நம்முடைய சமூகத்துல அன்று நோக்கி பார்ப்போம். எழுந்து ஆண்டவரே, இன்றைக்கு தீர்மானம் பண்ண அந்த வருடத்திலே 12ஆம் மாதத்திலே முதலாம் நாளில் வந்திருக்கிறையா. இந்த நாள் மாத்திரமல்ல, வருகிற புதன் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். என்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை, நன்மை தீமை அறியத்தக்க வார்த்தையை தேவன் என்னிடத்துல நன்றி 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 ராஜா. ஓ praise Jesus, hallelujah. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அருமையானவர், இனிமையானவர்,
மகிமையானவர் மாட்சிமையானவர் நம்மத்தில் இருக்கிறபடினால அந்த தெய்வம் மகிமையா இருக்கிற தேவன் நம்மை மகிழ்ச்சியா இருக்க செய்ய சொல்லுகிறார். நம்மை துதிக்க சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரே இந்த புதிய மாதத்துல பிரவேசித்திருக்கிற நானும் என் குடும்பம் என் வாழ்க்கை எப்போதும் சந்தோஷத்தோடு கூட மகிழ்ச்சியோடு கூட புதிய சத்தத்தோடு கூட இருக்க வேண்டுமானால் இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்க வேண்டும். அந்த வார்த்தை குடும்பத்துக்குள்ள இருந்த வார்த்தை என் வாழ்க்கையில இருக்க இந்த வார்த்தை இருக்குமானால் எப்பொழுதும் மகிழ்ச்சி, எப்போதும் சந்தோஷம், எப்போதும் இந்த ஆண்டு மாத்திரமல்ல, இந்த மாதம் மாத்திரமல்ல, இந்த நாட்கள் மாத்திரமல்ல, வருகிற ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு ஆண்டுகளும் என் வாழ்க்கையில மகிழ்ச்சியாய் செழிப்பாய் இருப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட கடந்து போவோம். வார்த்தை நம்புகிற பிள்ளைகளை ஒருவரும் தெய்வம் கைவிடவே மாட்டாங்க. அந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் இந்த பாதத்தில் வருகிறோம். இந்த நாளில கர்த்தாவே, இந்த உலக ரட்சகர் திருச்சாமியுடைய விசேஷமாய் இந்த புதிய மாதத்துக்குள்ள வருடத்திலே கர்த்தாவே 12ஆம் மாதம் 1ஆம் தேதி காலங்களில் ஆண்டவரே நோக்கி வந்திருக்கிற வார்த்தையை நம்பி வந்திருக்கிற வார்த்தையை காத்திருக்கிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மகிழ்ச்சி, சந்தோஷம், துதி கீதங்களை காணக்கூட நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சூழ்நிலையும் மாற்றி இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு முன்பதாய் கடந்து போய் போன நாளை செவ்வாய்ப்படுத்துவேன் என்று சொல்ல இந்த வார்த்தை இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் அவரை சந்தோஷம் கொடுக்க முடியுமோ, எதெல்லாம் மகிழ்ச்சி கொடுக்க முடியுமோ, எதெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு செழிப்பு கொடுக்க முடியுமோ அவைகள் அத்தனையும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரம் பண்ணி இந்த வார்த்தை நிமித்தமாய் அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சரீரத்தை ஆசீர்வதிங்க, அன்றைய குடும்பத்தில் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக தன்னுடைய ஆச்சரிக்கிறோம். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நீ பார்த்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென், ஆமென்.